ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தனு ராசி மற்றும் தனு லக்னத்துக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனு ராசி மற்றும் தனு லக்னத்துக்கு கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் பாவகத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களோட ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு. அதே போல ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல சந்திரன் மற்றும் புதன், ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான சூரியன் 9ஆம் இடத்துலயே இருக்காரு. ராசிக்கு 10ல சுக்கிரன் நீசம் அடைஞ்சு கேது பகவானுடைய சேர்ந்து இருக்காரு. 5/9/2024 மேல புதன் பகவான் சிம்மத்துக்குமே 18/9/2024 மேல சூரிய பகவான் கன்னிக்குமே பயிற்சி அடைய போறாங்க. தனு ராசி மற்றும் தனு லக்னம் காலபுருஷனுக்கு இது 9வது வீடு. இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. எந்த ஒரு கிரகமுமே பாத்தீங்கன்னா உச்சம் மற்றும் நீசம் இல்லாத வீடு. அப்ப காலபுருஷனுக்கே 9ஆம் இடம் வந்ததுனால நீதி, நேர்மை, நியாயம், விசுவாசம் இது எல்லாமே தனுராசி கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. தன்மானம் அதிகம் பார்க்கக்கூடிய ராசி. தன்மானத்துக்காக எந்த ஒரு பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் தன்மானத்தை இழக்காத ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்துட்டும் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ராசியான்னு கேட்டீங்கன்னா ராசி. ரொம்ப அறிவாளித்தனமான ராசி. பெண்களா இருக்கட்டும், இந்த ராசியை பிறந்தக்கூடிய பெண்கள் இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். கேது பகவானுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அனைத்துமே பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பாளி. பெண்களாக பிறந்தாலுமே ஆண்களுக்கு இணையாக கடினமாக ஒரு பெண் ஒரு வீட்டுல உழைக்கிறாங்க. அதுமே வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலையை தொடர்ந்து திருப்பி செய்யறது, இந்த ஆபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் ரெண்டையும் சமமா பாத்துக்கிறது, குழந்தைகளையும் பாத்துக்கிறது மாதிரி பல முகத்தன்மைகளோட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமான ராசியும் சொல்லிட்டே நம்ம போலாம். இந்த ராசியை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சமுடைய ராசி. காலபுருஷனுக்கே 9வது வீடா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கடைசியா பிறந்திருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கறது பெருந்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்பாவை போல இந்த பையன் இருக்கான், அம்மாவை போல இந்த பொண்ணு இருக்கு, சின்ன வயதிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வளரணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ராசியும் கூட. இந்த ராசியை பொறுத்தவரையும் கடினமான பாதிப்பு யாருனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தார். அப்பதான் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது. பொதுவாகவே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சனீஸ்வர பகவான் ராசிலே அஷ்டம சனி சம்பந்தப்பட்டுச்சு. அதுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டுச்சு. ராசிலே ஜென்ம சனி, அடுத்து 2ஆம் இடத்துல சனி, இப்ப 3ஆம் இடத்துல சனி. உங்களோட ராசிநாதனான குரு பகவான், உங்களை பாதுகாத்து காக்கக்கூடிய தெய்வமான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து கடினமாக பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிப்படைஞ்சாரு. முழுக்க பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகவே தனுசு ராசி பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளாதாரத்தையுமே சேமிக்காது. பொதுவா பாத்தீங்கன்னா நாளைக்கு வேணும் அப்படிங்கிறது குரு கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. குருங்கிறவே பாத்தீங்கன்னா ஒரு பெருந்தன்மையான கிரகம். அப்ப அந்த குரு ராசியில பிறந்தவங்க இவங்களுமே பெருந்தன்மையா ஒரு செலவு செய்யறது, தன்னுடைய அண்ணன் தங்கச்சிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம செலவு பண்றது, தன்னுடைய குழந்தைகள் என்ன பொருளாதாரத்துல பயன்படுத்துறாங்களோ அதுவே மத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி சேமிப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சிருக்கு. எந்த பக்கம் சுத்தினாலுமே கடன் அதிகமா ஆகுது அப்படின்னு நிறைய வருத்தங்களும் மனக்காயங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுவுமே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10லே கேது பகவான், இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல கேது பகவான். என்ன எல்லாமே ஓடுது, ஆனா பணம் வர மாட்டேங்குது, லாபம் வர மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு டாட் வச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமே காலையில 100 ரூபா வருதுன்னா சாயந்தரம் 200 ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகளையும் நீங்க கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கும் பாருங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போற இடத்துல நல்ல கடன் கிடைக்கும். இருந்தாலும் அந்த கடனை கடனுக்கும் உங்களுக்கும் துளியுமே சம்பந்தம் இருக்காது. அந்த கடனை பாத்தீங்கன்னா நீங்க ஏத்துக்கிட்டு கட்டுற மாதிரி ஒரு
போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்பப்பா போதும் அப்படிங்கிற அளவுக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ஆகாம நிறைய விஷயத்துக்காக, அதாவது தொழிலுக்காக கடன் வாங்கினேன், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காக கடன் வாங்கி கட்ட முடியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இனி வரக்கூடிய இந்த கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது, இந்த மாசத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் திக்பலம் பெற போறாரு. அப்ப முதல் ஏற்கனவே நான் ரொம்ப கடன் வாங்கிட்டேன், என்னால லோன் வந்தா இந்த ஒரு பிரச்சனையை அடைக்க முடியும், லோனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்கம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வட்டி கேட்கறாங்க, என்னால கொடுக்கவே முடியல, லோன் கவர்மெண்ட் லோன் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அதனால நான் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட லோன்கள் வாங்குவதற்கும் இல்ல அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் போதே ஆரம்ப ஸ்டேஜ் நிறைய தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே இந்த போராட்டம் இல்லாம லோன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல பலன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது, உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சாலும் போதும், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கசப்புல தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கசப்புல தான் போயிட்டு இருக்கு. எதுவுமே வந்து சண்டைகள் இல்லை, இருந்தாலும் 3வது நபர்கள் ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலியமாக தொடர்ந்து சண்டைகள் விரிசல்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, சேருவோமா மாட்டோமான்னு கூட எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் மற்றவங்கனால அதிகமா வருது. ஏன்னா உங்களுடைய பொறுத்தவரை உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாவே நீங்க சொல்றதை யாருமே கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, நம்ம என்ன பேசினாலுமே புரிஞ்சுக்கூடிய சூழ்நிலையில இல்லை, எங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து மனைவி சார்ந்த விஷயத்துல எதுவுமே எங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது எங்க போய் முடியுமோ தெரியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. இனி வரக்கூடிய பெயர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றதுனால முதல் நன்மை, பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேருவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் கசப்புகள் தொடர்ந்தாலுமே இது வந்து சேருவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதே போல எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் போராடிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கும் வந்து தொழிலை நினைச்சு தூங்காம தான் இருப்பீங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய 5ஆம் பார்வையை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஓடிடணும், தொழில் எப்படியாவது வளர்ச்சியை நோக்கி போயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பயனளிக்காம போயிருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஏற்படக்கூடிய வெற்றி பயனளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறாரு. அப்ப இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? திருமணம் காதலிச்சுட்டு இருக்கோம், பெற்றோர் சம்மதத்தோட எங்களுக்கு திருமணம் நடக்குமா? நான் நிறைய வரன்கள் எங்களுடைய அப்பா அம்மா பார்த்துமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம அந்த பொண்ணு விரும்புற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ரொம்ப வருடமாக காத்து கொண்டிருக்கேன், இந்த நேரம் எங்களுக்கு காதலிச்சு பெற்றோர் சம்மதத்தோடு எங்களுக்கு கல்யாண திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு காதல் திருமணத்திற்கு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நிறைய விஷயங்கள் குரு 6க்கு போனோம் சொல்லவே தேவையில்லை. யதார்த்தமா பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளுமே நம்மளை காயப்படுத்துவாங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்மளை எப்படா பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறதுனால இத்தனை நாள மற்றவங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்ச காலம் போய் இனி பொருளாதாரத்துல ஒரு ஏற்றமான காலத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. சனீஸ்வர பகவான் வக்ரமானாலும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் இல்லாத வெற்றி வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டாவே எந்த இடத்துல 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலும் அது சின்ன அதிர்ஷ்டமா இருந்தாலும் அது இரட்டிப்பு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க முயற்சி சார்ந்த, அதாவது வேலை சார்ந்த எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளும் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10 எஃபர்ட் போட்டாதான் ஒரு எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் முயற்சி ஸ்தானம் பலம் பெற்று, அங்கே வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான் மெதுவாக ஒரு செயலை மெதுவாக செய்யக்கூடிய கிரகம், அதே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்பீடா செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவானின் பார்வையில் சனீஸ்வர பகவான் வர்றதுனால எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக கண்டிப்பா இருக்கும். பண பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குறையும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா
நிறைய விஷயங்களை இழந்துட்டீங்க ஆல்ரெடி. தனுசு ராசியை பொறுத்தவரையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கனவு, கற்பனைகள், ஆசைகள் எல்லாமே நிறைய வந்து விட்டுட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இழந்ததை மீட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ராசிநாதன் ஆறுக்கு போயிட்டாருங்கிறதுனால பயப்பட தேவையில்லை. உங்களுடைய கடினமான முயற்சிகள் மூலியமா தூண்டிவிட்டு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதன் மூலியமாக குடும்பத்துல ஒரு பொருளாதார ஏற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.